ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னன்னு தானே பார்க்குறீங்க. இது தோசை தாங்க. என் பொண்ணுக்கு மத்தியானம் லன்ச் என்ன சொல்லி கொடுக்கறது, என்ன செஞ்சு கொடுக்கறது யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஐடியா வந்துச்சு. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன், முட்டையும் சாஸும் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம் தோசையிலேன்னு சொல்லிட்டு பண்ணேன். ஏன்னா சைட் டிஷ் காலையில் செஞ்சது சரியாக போயிட்டு, சைட் டிஷ் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டேன், மேக்ஸிமம் நான் மத்தியானத்துக்கு தோசை இட்லி டிஃபன் ஐட்டமே கொடுக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா மெனக்கெட்டு சமைக்க முடியல, காலையிலே செஞ்சு கொடுக்க முடியல. 12 மணிக்கெலாம் பாப்பா கொடுக்கணும். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் வந்துட்டு இப்போ இது ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, தோசையிலேயே மேலே முட்டை ஊற்றிட்டு, முட்டையும் கொஞ்சம் லைட்டாக நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிட்டு அது மேலே பெப்பரு சால்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். என்னென்னா டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், எல்லா சாஸும், அடுத்தது மயோனஸ் அதுவும் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அந்த சாஸை தோசை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஹீட்டோடைய தோசையை வந்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அப்படியே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது ஃபஸ்ட் டைமாக நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.